வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதத்துல முதல்ல சஞ்சரிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆகப்பட்டவர் 20ஆம் தேதி தான் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார். இந்த 20ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு போறார். அதனால 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துலதான் உங்களுடைய ராசி அதிபதி பயணிக்க போறார். இதனால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த மாதம் மிகவும் ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துலதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயணிக்க போறாங்க. ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறார். அந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார். அதனால உங்களுக்கு முழுமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இந்த ரிஷப ராசி பாத்தீங்கன்னா ஒரு நில ராசி. இந்த நில ராசி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இவர்கள் அதிகப்படியாக ஒரு நிம்மதியை எங்க இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எளிமையாக வாழக்கூடிய இடத்துலதான் இவர்களுக்கு அதிகமாக ஒரு விருப்பம் இருக்கும். அதே மாதிரி கிரிவலம் போகிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நடைப்பயிற்சி, யோகா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதிகமாக விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களினுடைய வேலையில ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு மாற்ற அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பிரயாணங்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரயாணங்களாக இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எங்கேயாவது பிரயாணங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரயாணங்களாகவும் அதிலிருந்து நிறைய ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு பிரயாணங்களாகவும் தான் இருக்க போகுது. மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. சுயமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கும் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் இருந்து சில பிரச்சனைகள் தீர்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்து மீண்டு வந்தாலும் கூட இந்த மாதத்தின் இறுதியில் இந்த சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஒரு அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு, இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியிலிருந்து ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஃபுட்டு உடைய அதாவது உணவு சார்ந்த ஒரு பழக்கங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுவதுமாக இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சால் ஒரு 2 நாட்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறையை கடைபிடிங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இது டிசம்பர் மாசம் மட்டும்தான். ஏன் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த தெய்வத்துக்குனாலும் இருக்கலாம். உங்களுக்கு நீங்க முருகனை பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க. இல்ல சிவனை பிடிக்கும் அப்படின்றவங்க பிரதோஷத்து அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. இல்ல எனக்கு பெருமாளை தான் பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த புதன்கிழமை அன்னைக்கோ இல்ல ஏகாதசி அன்னைக்கோ நீங்க தாராளமாக விரதம் இருக்கலாம். இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல இந்த மாதம் மட்டும் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணணும். சிவனினுடைய அம்சமான அந்த நந்தீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணலாம். முடியாதவங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பிரதோஷ வழிபாடுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த உங்களுக்கு நீங்க இந்த ஒரு பிரதோஷம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த பிரதோஷத்துக்குள்ள உங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு கோரிக்கையை வைங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமோ இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் வரணும் அப்படின்றவங்க ஏதோ ஒரு கோரிக்கை அந்த பிரதோஷ நந்தியம் பெருமாளுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதோ இல்ல அங்க கோயிலுக்கு உண்டான செலவை செய்யறதோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு கோரிக்கை வைங்க. அடுத்த பிரதோஷத்துக்கு எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த நந்தீஸ்வரருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னு நம்ம எங்க போய் நம்ம வழிபாடு பண்ணனா நல்லா இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் மினிமம் ஒரு 2 டைம்ஸ் நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எந்த ஊரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுபதீஸ்வரர் திருவடுதுறை ஆதீன நந்தீஸ்வரர், அதாவது மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நான் முதல்லயே சொன்ன மாதிரி வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் மிகப்பெரிய அளவுக்கு பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வாங்க. முழுவதுமா நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.